கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட தலைப்பு, என்னை நோக்கி கூப்பிடு. எரேமியா தீர்க்கதரிசி காவற்சாலை முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கும் போது தேவனுடைய வார்த்தை 2ஆம் தரமாக அவருக்கு வந்தது. என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் எட்டாவமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி. எரேமியா 29:12 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவி கொடுப்பேன். எரேமியா 29:13 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி. ஆகவே இந்த நேரத்தில் நாமளும் தேவனை நோக்கி பார்ப்போம். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், வியாதிகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த இஸ்ரவேலின் தேவனை நாம் நோக்கி பார்க்கும்போது அவர் நிச்சயமாகவே நம்மளுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். 1 நாளாகமம் 4:10 நம்ம பார்க்கிறோம். அங்கே யாபேஸை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாபேஸ் என்ற பெயர் அவன் எப்படி பெற்றுக்கொண்டான்? அவனுடைய தாய் கர்ப்பத்திலே வேதனையோடு அவனை பெற்றெடுத்தது நிமித்தமாக அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். அந்த பெயரை அவன் கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப துக்கமாக இருந்திருக்கும், கஷ்டமாக இருந்திருக்கும். எல்லாரும் அவனை ஏளனமாக பேசியிருப்பாங்க, அவனை வெறுத்திருப்பாங்க. ஆனாலும் அவனுடைய சகோதரர்களுக்கு கூட அவன் மேலே ரொம்ப கோபம் வந்திருக்கும், எரிச்சல் வந்திருக்கும். இவனால் நம்ம அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்களே, அப்படி வேதனைப்பட்டாங்களேன்னு சொல்லி அவன் மேலே ரொம்ப கோபம் வந்திருக்கும். ஆனாலும் அந்த நேரத்தில் கூட அவன் ஒன்றுமே சொல்லலை. பாருங்கள், தன்னோட தாயையும் அவன் ஒன்றும் சொல்லலை, அவனோட சகோதரர்களையும் ஒன்றும் சொல்லலை. அதன் நிமித்தம் அவன் என்ன செய்தானோ ஒரே ஒரு காரியத்தை செய்தான். என்னன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அவன் நோக்கி பார்த்தான். தன் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனை அவன் நோக்கி பார்த்தான். தன் தாயின் கருவிலை உருவாக்கின அந்த தேவனை அவன் நோக்கி பார்த்து அவன் சொல்கிறான், தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லை பெரிதாக்கி தாரும், என்னுடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும், எந்த தீங்கும் என்னை துக்கப்படுத்தாதபடி நீங்கள் என்னை காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி அவன் கேட்குறத நம்ம பார்க்குறோம். அவன் கேட்ட மாத்திரத்தில் நம்ம தேவன் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனுக்கு எல்லா காரியத்தையும் வாக்கிய பண்ணி கொடுக்கிறார். நம் தேவன் பொய் சொல்கிறதுக்கு ஒரு மனுஷனும் அல்ல, மனமாறுகிறதுக்கு அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல என்று சொல்லி நம்ம எண்ணாமத்தில் பார்க்கிறோம். அவனுடைய தாய் அவனை வேதனையில் பெற்றெடுத்தது நிமித்தமாக யாபேஸ் என்று பெயரிட்டான். ஆனால் தேவனோ அவனை மன மகிழ்ச்சி ஆக்கி சந்தோஷப்படுத்தி அவனுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் அவனை கொடுத்து அவனுடைய சகோதரனை பார்க்கிலும் அவனை கனமுள்ளவனாக மாற்றினார் என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்குறோம். ஆமாம், நம்ம தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவன் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு நம்ம என்னென்ன காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தை நிச்சயமாகவே அவர் நடத்தி தருவார். அன்பான சகோதர சகோதரிகளே, நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம நோக்கி கூப்பிடும்போது அவர் நிச்சயமாகவே நம்மளுக்கு பதில் கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை கனப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஆமேன். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். கேட்ட இந்த சத்திய வசனத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஏனோ தானோ என்று உம்மை நோக்கி கூப்பிடாதபடிக்கு உண்மையோடு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை நோக்கி கூப்பிட எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும்போது நீங்கள் எங்களுக்கு செவி கொடுக்குறீங்க என்று சொல்லி வசனம் சொல்லியிருக்கிறது. நீங்கள் என்னை தேடும்போது நாங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லியிருக்கிற ராஜா. ஆமாம் ஏசப்பா, நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு கிருபையாக இறங்குங்க. எங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள், துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள் என்ன இருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்கள் நீக்கி போட்டு உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புங்க. யாபேஸ் ஜெபித்தது போல் நாங்களும் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வத்து எங்களை எல்லை பெரிதாக்கி தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஏசப்பா. எப்போதும் உடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்கள் அப்படியே செய்ய போகிற காயமுக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.